Good evening, champions. This is the discussion part. So we are going to discuss the questions in Eden mass transfer. My technical champion Gopala Krishnan along with me. So we are going to discuss the topic, and Simbu is the audience came for this discussion, and we are discussing Eden mass transfer subject. The subject of interest is Eden mass transfer, and the topic is fins and transient heat transfer. So he says his gratitude to thanks to our Professor R. Surendran sir, that is myself, and we will move to the question part. Thank you very much for your gratitude. Thank you, sir. So மொத கேள்வி நமக்கு முன்னாடி இருக்க மொத கேள்வி வந்து இருக்கு. மொத கேள்வி வந்து கோபாலகிருஷ்ணன் வாயால நம்ம கேட்போம். Sir, fins are equally effective irrespective of whether they are on the hot side or cold side of the fluid, sir. Statement 1. Okay. Statement 2 வந்து the temperature along the fin is variable, hence the rate of heat transfer varies along the elements of fin. இப்ப நமக்கு என்னன்னா fins வந்து ஈக்குவலி எஃபெக்டிவ்ன்றானுங்க. அப்படிலாம் ஒன்றும் இது பண்ண முடியாது. அதாவது ஏதாச்சும் ஒரு பக்கம் எப்பவுமே மனுஷனுக்கு ரெண்டு பக்கம் இருக்கும், ஒன்னு நல்லது இன்னொன்னு கெட்டதுன்ற மாதிரி. ஸோ ஏதோ ஒரு பக்கத்துல ஏதோ ஒரு விஷயம் வெளிப்படும். இப்போ ஹாட் சைடு கோல்ட் சைடு ரெண்டுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நல்லதா இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பொய், பச்சை பொய் அப்படின்றது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. சரியா? ஈக்குவலி எஃபெக்டிவா எப்பவுமே எஃபெக்டிவா இருக்கிற மாதிரி எவனுமே இருக்க மாட்டான். ஸோ அது பாசிபிள் இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பச்சை பொய் அப்படின்னு தெரியுது. ஸோ வந்து அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் உண்மையா தான் இருக்க முடியும். ஏன்னா ரெண்டு கிளாஸ் ஒண்ணு உண்மையா இருக்கணும். டெம்பரேச்சர் அலாங் த ஃபின் வந்து வேரியபிள் அண்ட் அசஸ்டன் ரீசனா இருந்தா, இது அசஸ்டன் ரீசன் மாதிரி இல்ல, டெம்பரேச்சர் வந்து மாறுது அப்படின்னு சொல்றான், அதனால ஹீட் டிரான்ஸ்ஃபரும் மாறுதுன்றான். சரி, ஆன்சரை பார்த்துருக்கோம். ஸோ டி ஆப்ஷன்னா செகண்ட் மட்டும் ட்ரூ. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பொய் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. The schematic of fin of absorbing heat from the hot gas. ஸோ நம்ம எந்த பக்கம் வைப்போம் அப்படின்னா, ஃபின் வந்து ஹாட் சைடு பக்கம் வச்சா நல்லது அப்படின்ற மாதிரி அவன் போட்டிருக்கான், ஹாட் சைடு காட்டியிருக்கான். ஸோ இந்த மாதிரி டெம்பரேச்சர் ஆஃப் ஃபின் வேரிஸ் டுவர்ட்ஸ் அ பேஸ். ஸோ பேஸை பொறுத்து மாறதுனால, ஸோ எய்தர் மேல இருக்க மாதிரி டயக்ராமோ இல்ல கீழே இருக்க டுவர்ட்ஸ் பேஸ், ஹீட் வில் ஃப்ளோ அகெயின்ஸ்ட் த அட்வர்ஸ் டெம்பரேச்சர் கிரேடியன்ட். அட்வர்ஸ் டெம்பரேச்சர் கிரேடியன்ட், அட்வர்ஸ்ன்ற வார்த்தை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். டெம்பரேச்சர் கிரேடியன்ட் என்னன்னு தெரியுமா சார்? டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் சார். அது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். எஸ் சார். டெம்பரேச்சர் கிரேடியன்ட் dt by dx சார். அதான், அது எப்படி டிஃபைன் பண்றது சார்? டெம்பரேச்சர் ஃபார் a particular distance sir, we are measuring for a particular thickness sir, dx. ஆமா, இப்போ என்னன்னா the change in temperature with respect to space. Yes sir, correct. சரியா? the change in temperature with respect to space, அதுதான் வந்து டெம்பரேச்சர் கிரேடியன்ட் அப்படி சொல்லுவாங்க. the change in temperature with respect to space. சோ அது வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம். தெரிஞ்சிக்கிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிக்கலாம். ஓகே, that it be. இப்போ என்ன சொல்ல வரான் அப்படின்றா, கிரேடியன்ட்னாலே இடத்தை பொறுத்து மாறனவனா நம்ம செல்லமா எப்படி கூப்பிடுவோம் சார்? இடத்தை பொறுத்து ஒரு வேரியபிள் மாறினானா அவனை எப்படி கூப்பிடுவோம் செல்லமா? சார் வேரியபிள் தான் சார், கிரேடியன்ட் ன்னுவோம். வெலாசிட்டி கிரேடியன்ட்னா என்னன்னா, வெலாசிட்டி வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். வெலாசிட்டி வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ், ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ் சார். ஆமா, ஸ்பேஸ் ஆர் கோஆர்டினேட்ஸ் ஆர் டிஸ்டன்ஸ் எது வேணா சொல்லலாம். ஓகே சார். சோ வந்து என்னன்னா, அட்வர்ஸ் டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னா என்னன்னு தான் பார்க்க ஆரம்பிச்சோம். இப்போ வந்து அட்வர்ஸ் டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னா பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கிரேடியன்ட். எப்பவுமே வந்து heat will flow from higher temperature to lower temperature sir. lower temperature, அது வந்து நெகட்டிவ் டெம்பரேச்சர் கிரேடியன்ட். அது வந்து சரியா? இது அட்வர்ஸ் டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னா பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கிரேடியன்ட், increasing temperature which is not feasible for heat flow. சோ அட்வர்ஸ் டெம்பரேச்சர் கிரேடியன்ட் வந்து என்ன இருந்ததுன்னா, ஹீட் ஃப்ளோ வந்து நடக்காது. எஸ் சார். சரியா? புரியுதா? எஸ் சார். எஸ் சார். adverse temperature gradient இருந்தா heat flow நடக்காது. Hence fins are not equally effective on hot side of the fluid. In example, heat absorption. So heat absorption hot side of the fluidல வந்து equally effective இருக்காது அப்படின்றான். சரியா? அது ஓகே சார். இப்ப ஏதாச்சும் ஒரு பக்கத்துல தான் அட்வான்டேஜா இருக்கும், ரெண்டு பக்கத்தையும் ஈக்குவலி எஃபெக்டிவா இருக்கவே இருக்காது. சாமி சத்தியமா இருக்காது. சரியா? கரெக்ட். சரி,
ஹாட் சைடு இருந்தா ஹீட் அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம புரிஞ்சுக்கிறது. நெக்ஸ்ட் ஓகே செகண்ட் கொஸ்டின் வந்து நீங்க வாசிங்க. on heat transfer surface fins are provided. எதுக்கு ஃபின்ஸ்? அதாவது ஒவ்வொருத்தனோட படைப்புக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கணும். எஸ் சார். சரியா? எப்பவுமே ஒரு படைப்புன்னு ஒண்ணு இருந்ததுன்னா, இப்ப சுரேந்திரன் அப்படின்னு பிறந்தாங்கன்னா சுரேந்திரனுக்கு ஒரு காரணம், கோபாலகிருஷ்ணன் ஒருத்தன் பிறந்தானா கோபாலகிருஷ்ணனுக்கு ஒரு காரணம், சிம்புன்னு ஒருத்தன் பிறந்தானா சிம்புக்கு ஒரு காரணம், எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். இப்ப இங்க ஃபின்ஸ் வந்து எதுக்காக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சர்ஃபேஸ்ல ப்ரொவைட் பண்றாங்க? ஆப்ஷன் வாசி. ரொம்ப ஈஸி சி சார். to increase the temperature gradient. To increase temperature gradient so as to enhance the heat transfer, sir. Okay. First to point, increase the turbulence in flow for enhancing heat transfer. Okay. To increase the surface area to promote the rate of heat transfer. Okay. To decrease the pressure drop of the fluid, sir. Okay. எதுவா இருக்க வாய்ப்பு இருக்கு? C தான் சார். கல்கட்டாவா? C for கல்கட்டா. Yes sir. Yes sir. Okay, answer பாத்துருவோம். The only purpose ஃபின்னுக்கு எங்க வைப்பாங்கன்னா heated surface. எதுக்கு வைப்பாங்கன்னா increase the heat dissipation area. Yes sir. Increase the heat dissipation area so that more heat can be dissipated. நம்ம வந்து heat dissipation area வந்து அதிகமா இருக்கணும். The material geometry and all other parameters are designed to achieve more heat dissipation as possible. So நம்ம நோக்கம் என்னன்னா ஏரியாவை அதிகப்படுத்துறோம். ஏரியாவை அதிகப்படுத்தினால என்ன நடக்குதுன்னா heat dissipation ஏரியாவை தான் அதிகப்படுத்துறோம். So heated surface எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணணும். So ஃபின்னை வந்து எங்க ப்ரொவைட் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா heated surfaceல ப்ரொவைட் பண்ணணும். எதுக்கு ப்ரொவைட் பண்ணணும்னா to increase the heat dissipation area. ஏன்னா ஹீட் வந்து டிசிபேட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். சரியா? Yes sir. Contact of fluid will be more னு சொல்லுவாங்க சார். ஆமா, அந்த ஏரியா அதிகமாக இப்போ வந்து Q = HA delta T. கரெக்ட். நமக்கு வாய்ப்பு வந்து 3 வாய்ப்பு இருக்கு. ஒரு இன்ஜினியரா நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகப்படுத்துறதுக்கு 3 வாய்ப்பு. நம்ம நோக்கம் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகப்படுத்துறது. நமக்கு 3 வாய்ப்பு இருக்கு. முதல் வாய்ப்பு டெல்டா T அதிகப்படுத்தலாம். டெல்டா T அதிகப்படுத்த என்ன நன்மை என்ன தீமை? சார் டெல்டா T அதிகப்படுத்தினா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அதிகமா உங்களுக்கு ஃபார்முலா வந்து Q = தெர்மல் கண்டக்டிவிட்டி சொல்லிட்டேன். சரியா? டெல்டா T அதிகப்படுத்தினா என்ன ஆகும்? Q சார் லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி வரும். பாரு ஃபார்முலா நல்லா ஒண்ணுமே ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. ஈஸியான விஷயம். சப்ப மேட்டர். Q = HA delta T. இப்போ நான் என்ன பண்றேன்? டெல்டா T அதிகப்படுத்துறேன். Q என்ன ஆகும்? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாகும் சார். அதிகமாகும். அதுதான் ரொம்ப சிம்பிள். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாகும்ன்றது நம்ம தெரிஞ்ச விஷயம். சரியா? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாகும். ஆனா இருந்தாலும் டெல்டா T அதிகப்படுத்தி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகப்படுத்த மாட்டாங்க. ஏன் காரணம் அப்படின்னா டெல்டா T அதிகப்படுத்தினா அதுக்கேத்த மாதிரி ஒரு மெட்டீரியலை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். சரியா? காசு அதிகமா தேவைப்படும். காசு அதிகமா தேவைப்பட்டா இன்ஜினியர் என்ன சொல்லணும்? வேணாம்னு சொல்லணும். ஆமா, வேணாம்னு சொல்லணும். அதான் இன்ஜினியர். கரெக்டான இன்ஜினியர்னா காசு அதிகமாது இன்ஜினியர், காசு அதிகமாது இன்ஜினியர் அப்படின்னா வேணாம்னு சொல்லணும். சரியா? அடுத்தது எர்கனாமிக் டிசைன் சொல்லுவாங்க. ஆமா, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா H அதிகப்படுத்தலாம். ஓகே சார். H அதிகப்படுத்துறதுக்கு ஒரு ஏதாச்சும் மெத்தட் சொல்லு சார். H அதிகப்படுத்துறதுக்கு ஓகே சார் கன்வர்ஜேஷன் H எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னா மியூட் ஆயிருக்கு. இது இதை மியூட் பண்ணுமா? நான் மியூட் பண்ணலையே. ஓகே. H அதிகப்படுத்துறது பார்த்தனா என்ன அப்படின்னா H எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தனா H எப்படி அதிகப்படுத்தலாம்? டர்புலன்ஸ் பண்ணா H அதிகப்படுத்தலாம். சரியா? எஸ் சார். எஸ் சார். இப்போ டர்புலன்ஸ் பண்ணனும்னா நமக்கு வந்து என்ன பண்ணனும்? எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபேன் வைக்கணும். ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன். ஆமா, ஃப்ரீ கன்வெக்ஷனை ஃபோர்ஸ்டா மாத்துவோம். அப்ப ஃபேன் வைக்கணும். ஃபேன் வச்சா என்ன ஆகும் சார்? அது ஒரு இன்புட் கேக்கும் சார். அதுக்கு ஒரு எனர்ஜி, காசு சார், துட்டு, சார், மணி. சரியா? அப்ப அதுக்கு ஒண்ணும். அப்ப ஏரியாவை அதிகப்படுத்தினா என்ன ஆகுதுன்னா மூணுத்தையும் கம்பேரிட்டிவ் பார்க்கும்போது ஏரியா வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. மூணுமே பண்ணலாம். ஆனா மூணுத்துல எது பெஸ்டோ அதை தான் பண்ணணும் இல்லையா? ஆமா சார்.
அதனால நம்ம என்ன பண்றோம், சர்ஃபேஸ் ஏரியாவை அதிகப்படுத்துறோம். சர்ஃபேஸ் ஏரியா அதிகப்படுத்தினா என்ன ஆகுது, ஹீட் டிசிபேஷன் வந்து அதிகமாகும். சரியா? அதிகமா. ஓகே, we will move to next question. In order to achieve maximum heat dissipation, the fin should be designed in such a way that it should have maximum lateral surface at the root side of the fin. It should have maximum lateral surface towards the tip side of the fin. It should have maximum lateral surface near the center of the fin. It should have minimum lateral surface near the center of the fin. சென்டர்ன்றது ஒரு தேவையில்லாத ஆப்ஷன். சோ சென்டர்னு சொன்னா ரெண்டு பேரையும் வந்து பஞ்சாயத்து வந்து ஒதுக்கி வச்சிடலாம். சரியா? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். நம்ம நாட்டாம் படத்துல கேக்குற மாதிரி, பொண்ணுக்கு நீ என்ன முறை வேணும், சித்தப்ப முறை வேணும், செல்லாதுன்றான்ல. சென்டர்ன்ற ஒரு வார்த்தையை பார்த்தோம்னா என்ன பண்ணணும், நம்ம எடுத்துடணும் சார். செல்லாது அப்படின்னு சொல்லி சி டி அவுட் பண்ணிடுறோம். அப்ப ஆப்ஷன் ஏவா பியா? சோ ஏகும் மேக்ஸிமம் லேட்டரல் சர்ஃபேஸ், பியும் மேக்ஸிமம். ஆனா டிப்ல இங்க அதிகமா இருக்கணும், ரூட்ல அதிகமா இருக்கணும். ரூட் தான் அதிகமா இருக்கணும். சோ ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் சார். கரெக்ட் ஆப்ஷன். இப்ப ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். ஏ தான் சொல்லிருக்காங்க. ஏன்னா ஃபார் மேக்ஸிமம் ஹீட் டிசிபேஷன் the area heat at the surface should be maximum. So option A, the lateral area is high temperature zone in maximum and heat dissipation is also maximum. High area in high temperature different zone. ஸோ நமக்கு என்னன்னா எல்லா கதையும் சொல்லிட்டான். ஹை டெம்பரேச்சர் ஜோன் சொல்லிட்டான், அதான் வந்து பேஸ்ன்ட்டான். ஸோ ஹீட் டிசிபேஷன் மேக்ஸிமம் தான். சரியா? எஸ் சார். ஓகே, we will சார் ரூட் சைடுனா பேஸ் தான சார் அர்த்தம்? பேஸ் தான சார் அர்த்தம்? ஆமா, பேஸ் தான். ஓகே சார். ஸோ நமக்கு 4 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கானுங்க. இப்போ மறுபடியும் நீங்க வாசிக்கலாம். எஸ் சார். Fins should be used on the sides where heat transfer coefficient is small. Long and thick fins should be used. Short and thin fins should be used. Thermal conductivity of fin material should be large. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நமக்கு என்ன தெரியும்னா, லாங் அண்ட் திக் ஃபின் வந்து இருக்க கூடாதுன்னு தெரியும். ரெண்டு அவுட், ரெண்டு எங்கெல்லாம் இருக்கோ அப்ப எல்லாரும் இது பண்ணுவாங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் வச்சு ரெண்டு வந்து தப்புன்னு கண்டுபிடிச்சு, அப்ப வந்து ஏ அவுட்டு, பி அவுட்டு, சி அவுட். எப்பவுமே இதுல 3 தப்பை ஆராய்ச்சி பண்றதை விட எது தப்புன்னு கண்டுபிடிச்சோன்னா 3 பேர் தானாவே ஓடிடுவானுங்க. சரியா? அப்ப டி இஸ் ஆப்ஷன். இப்ப வந்து என்னன்னா, நம்ம புரிதல் என்னன்னா, ஃபின் எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கம்மியா இருக்க இடத்துல யூஸ் பண்ணணும். ஃபின் எங்க யூஸ் பண்ணணும், தெர்மல் கண்டக்டிவிட்டி லார்ஜா இருக்க இடத்துல யூஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்ப ஷார்ட்டா வேற இருக்கும், ஷார்ட் அண்ட் தின் ஃபின்ஸா இருக்கணும் அப்படின்றது தெரியணும். ஸோ இந்த விஷயமும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஹெச் வந்து கம்மியா இருக்கணும், கே வந்து அதிகமா இருக்கணும். அப்ப ஷார்ட் அண்ட் தின். ஓகே, ஆன்சர் நோக்கி போவோம். சோ அதுக்கு ஒரு ஃபார்முலா வேற கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா KP/HA. சரியா? எஃபெக்டிவ்னஸ். ஆமா, எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. எஃபெக்டிவ்னஸ் வந்து H கம்மியா இருந்தா தான் எஃபெக்டிவ்னஸ் நல்லா இருக்கும். Fin should be attached on the lower H side. அப்ப gas side, not on the liquid side. So gas side-ஆ liquid side-ஆன்னு ஒரு பஞ்சாயத்து கேட்பாங்க. இன்ஜினியர் எந்த பக்கம் ஃபின்ன வைக்கலாம், gas side-ஆ liquid side-ஆன்னு கேட்டா நீங்க எப்படி சொல்லுவீங்க? gas side தான் சொல்லணும். ஏன் இன்ஜினியர் gas side வைப்பீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? H சார் கன்வெக்டிவ். H வந்து கம்மியா இருக்கும் அப்படின்றது சொல்லலாம். சரியா? H கம்மியா இருக்கணும், கிராஸ் செக்ஷனும் வந்து கம்மியா இருக்கணும், அதனால தின்னு. ஸோ HA வந்து கீழே இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். தெர்மல் கண்டக்டிவிட்டி ஹையா இருக்கணும், ஏன்னா டெம்பரேச்சர் ஆஃப் ஃபின் ரெடியூசஸ் எக்ஸ்போனென்ஷியலி அலாங் தி லென்த். ஸோ ஆஃப்டர் லிட்டில் லென்த் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் டெம்பரேச்சர் அண்ட் சரௌண்டிங் இஸ் நெக்லிஜிபிள். ஸோ கொஞ்ச தூரத்திலேயே வந்து என்ன ஆயிடுனா டிஃபரன்ஸ் வந்து நெக்லிஜிபிள். லாங் ஃபின் எவ்வளோ பக்கத்து பெருசா இருக்கோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ பெனிஃபிட் நல்லது. சரியா? எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த தூரம் அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு லாங் ஃபின் தான் பெனிஃபிட். ஓகே சார். சரியா? லாங் ஃபின் தான் பெனிஃபிட். ஹை கே இருக்கணும், அப்புறம் வந்து லோ H இருக்கணும், லோ ஏசி இருக்கணும். சூப்பரான ஃபார்முலா எஃபெக்டிவ்னஸ்க்கு. இந்த ஒரு ஃபார்முலால இருந்து அப்படியே உலகத்தையே சுத்தி காட்டுறான். சரியா? நம்ம அங்க 3 ஸ்டேட்மென்ட் படிக்கிறது காட்டிலும் இந்த ஒரு ஃபார்முலா எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா
நம்ம ஈஸியா வந்து இது பண்ணிக்கலாம். சரியா? எஸ் சார். ஓகே சார். சூப்பரான ஃபார்முலா, அற்புதமான ஃபார்முலா. சோ அதனால இந்த ஃபார்முலா வந்து நம்ம எப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? ஏதாச்சும் ஒரு மெத்தட் சொல்லுங்க. KP/HA. சார் காப்பான் ஞாபகம் வச்சுக்கோங்க சார். காப்பான். சரி, மேல காப்பான், கீழே அதான் சார் KPHA சார், காப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சார். KPHA காப்பா. ஓகே. சரி, ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட். சோ மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन இருக்கு, வாசிங்க. Sir, consider the following statement pertaining to the heat transfer through fins. First statement, sir. Fins are equally effective irrespective of whether they are on the hot side or cold side of the fluid. The temperature along the fin is variable and hence the rate of heat transfer varies along the elements of the fin. The fins may be made of materials that have a higher thermal conductivity than the material of the wall. Fins must be arranged at right angles to the direction of flow of the working fluid. இப்ப நம்ம பார்த்தனா ஃபர்ஸ்ட் வந்து பொய்ன்னு தெரிஞ்சிச்சு. கரெக்ட்டா? ஈக்குவலி எஃபெக்டிவ் கிடையாது இல்லையா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? தீர்ப்பு வழங்கிட்டோம் இல்லையா? தீர்ப்பு இல்லையாச்சு. ஈக்குவலி எஃபெக்டிவ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம். ஈக்குவலி எஃபெக்டிவ் கிடையாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ஓகே. சோ அப்போ ஃபர்ஸ்ட் வராதுன்றப்ப வந்து ஏவும் பியும் வரக்கூடாது கண்டிப்பா. டெம்பரேச்சர் வந்து அலாங் த வேரியபிள் வந்து இதுவாகும்னு சொல்றோம். ரெண்டாவது உண்மைனா பி சியும் டியும் கண்டிப்பா வந்து வரணும். அப்போ fins can be made up of materials that have higher thermal conductivity அப்படின்றானுங்க. than the material of the wall. வாலை விட வந்து இவன் thermal conductivity அதிகமா இருக்கணும் அப்படின்றானுங்க. அப்படி K அதிகமா இருக்கணும்னு தெரியும், ஆனா வந்து வாலை விட அதிகமா இருக்கணுமா அப்படின்றது எனக்கு ஒரு fins are right angle. ஆன்சரை பார்த்துருவோம் நம்ம. ஓகே சார். டி சார். சோ என்ன சொல்றான் அப்படின்னா, since the fins are not so effective, explanation போயிடுவோம். அப்படியே வாங்க மேல. Since the fins are not so effective on hot fluid side because heat has to be flowed towards a base against the temperature gradient. So hot side ல வந்து எஃபெக்டிவா இருக்காதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கானுங்க. So hot fluid side ல எஃபெக்டிவா இருக்காதுன்னு சொல்லிட்டானுங்க ஏற்கனவே. இது ரெண்டாவது வாட்டி வருது. Statement 2 is clear, correct, does not require any explanation அப்படின்ட்டான். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் 2 க்கு போங்க. ஸ்டேட்மெண்ட் 2 தான் நம்ம டெம்பரேச்சர் along the fin is a variable. ஆமா, மாறுது, எக்ஸ்போனன்ஷியலி மாறும். ஆமா சார். hence the rate of heat transfer மாறும். டெம்பரேச்சர் மாறினாலே ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் மாறும். உண்மைதான். தேர்ட் எக்ஸ்பிளனேஷன் போயிடலாம். higher thermal conductivity ensure uniform temperature throughout the length of the fin. நம்ம thermal conductivity நல்லா இருந்தாதான் இது. so more heat loss நிறைய லாஸ் ஆகணும்ன்றதுனால அவன் வந்து நல்லா கடத்தியா இருக்கணும். அப்போ வந்து higher thermal conductivity நல்லது. so higher thermal conductivity of fin material than the wall material is correct. so compare பண்றது fin material wall material கம்பேர் பண்ணி தான் அந்த தீர்ப்பு வழங்குறாங்கன்றதும் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இது வரைக்கும் thermal conductivity ஜாஸ்தின்னு தெரியும், ஆனா வந்து கம்பேர் பண்ணி தான் சொல்றோம் அப்படின்றது இப்பதான் தெரிஞ்சுக்கிறேன். சோ அப்புறம் higher thermal conductivity இருந்தா வந்து heat loss நல்லா இருக்கும். நாலாவது, fins are provided on the lower convection coefficient side. so எங்க இதுக்கு natural convection. so right angle direction of flow is not correct, but this not mean that fins are not provided on the forced convection side. அப்படினா so right angle இருக்குமா அப்படின ஒரு சந்தேகம் இருந்தது, ஆனா வந்து அது இல்ல, தேவை இல்ல, அது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? ஃப்ரீ கன்வெக்ஷன் பக்கம் வைப்பீங்களா, ஃபோர்ஸ் கன்வெக்ஷன் பக்கம் வைப்பீங்கன்னா ஃப்ரீ கன்வெக்ஷன் பக்கம், கேஸ் சைடு வைப்பீங்களா லிக்விட் சைடு வைப்பீங்கன்னா கேஸ் சைடு. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து தெர்மோகப்புள் அப்படின்ற ஒரு விஷயம். குயிக் ரெஸ்பான்ஸ் ஆஃப் தெர்மோகப்புள் வந்து எந்த வேரியிங் டெம்பரேச்சர் ஆஃப் ஃப்ளூயிட்ல வரும் அப்படின்னு கேக்குறான். So quick thermocouple வந்து wire diameter must be large-ஆ இருக்குமா, wire material density must be large-ஆ இருக்குமா, wire material specificity large-ஆ இருக்குமா, wire heat transfer coefficient பத்தி large-ஆ இருக்குமா? ஆன்சர் பாத்துருவோம். so ஆப்ஷன் டி சொல்லிருக்கான், மேல போங்க. so வந்து wire surface heat transfer coefficient must be large, h வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்றான். குயிக் ரெஸ்பான்ஸ் வேணும்னா h அதிகமா இருக்கணும்ன்றான்.
சரியா? ரோ பத்தி தேவையில்ல, டி பத்தி தேவையில்ல, சிபி பத்தி தேவையில்ல. ஸோ ரோ சிபி கே பை ரோ சிபி எவனுமே தேவையில்ல. ஹெச் பத்தி தான் தேவை. ஹெச் வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றானுங்க. சரி, அது என்ன ஹெச் அதிகமா இருந்தா இவனுங்கெல்லாம் லார்ஜா இருக்கக்கூடாது. ஹெச் பை ரோ சிபி ஓகே. இப்போ வரும், கீழே இறங்கி வரும். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, the measurement of temperature வந்து thermocouple Seebeck effect சார்ந்து இருக்கும் அப்படின்றான். two junction of two wires placed at two different temperatures சொல்றானுங்க. ஜங்ஷன் வந்து வோல்டேஜ் ஜெனரேட் பண்ணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹீட் அப்சர்வ் பண்ணி வோல்டேஜ் ஜெனரேட் பண்ணும் அப்படின்றானுங்க. ஸோ சர்ஃபேஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் லார்ஜா இருந்தா அது நல்லா, அதுக்கு உகந்தது அப்படின்றான். அது வோல்டேஜ் ஜெனரேட் ஹீட் அப்சர்வ் பண்றதுக்கு, ரிஜெக்ட் பண்ணி வோல்டேஜ் ஜெனரேட் பண்றதுக்கு சர்ஃபேஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் லார்ஜா இருக்கணும் அப்படின்றான். ஆனா wire diameter, density, specific heat capacity have no effect on voltage. ஸோ முன்னாடி சொன்ன 3 காரணிகளும் இதுக்கு தொடர்புடையது அல்ல அப்படின்னு சொல்லிட்டான். அதனால எச்ச பத்தும் பாருடா. தெர்மோகப்புள்ல வந்து என்ன இருக்கு? தெர்மோகப்புள் அப்படின்னா, தெர்மோகப்புள்னா ரெண்டாவது வார்த்தை எச் இருக்கு இல்லையா, அது எச்ச மட்டும் பாரு. தெர்மோகப்புள் உள்ள எச்ச மட்டும் பாரு. எச் எப்படி இருக்குன்னா ஐயா இருக்கணும். இதுதான் தீர்ப்பு. நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்தது ஈஸ்லர் சார்ட்ட பத்தி பேசுறாங்க. ஈஸ்லர் சார்ட் வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா டிரான்சியன்ட் ஹீட் ஃப்ளோ ரேட்ல யூஸ் பண்ணுவாங்க. and temperature distribution to determine the transient heat flow rate க்கும் temperature distribution க்கும் யூஸ் பண்ணுவாங்க. எப்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது கேள்வி. solid possess infinitely large thermal conductivity, internal conduction resistance is small and convective resistance is large. Internal conduction is large and convective resistance is small. Both are equal significance. சம்பந்தம் இல்ல, ஏவும் சம்பந்தம் இருக்காது. ஆன்சர் பாருங்க. பிசி. ஸோ பஞ்சாயத்து வந்து பிக்கும் சிக்கும் தான் வருது. டிரான்சியன்ட் கண்டக்ஷன்றனால வந்து பயாட் நம்பர் less than 0.1. less than 0.1னா வந்து அப்ப மேல வந்து பயாட்ல யார் இருப்பான் அப்படின்னா L/K இருப்பான். கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் மேல இருப்பான், கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கீழே இருப்பான். சரியா? அப்போ 0.1னா 1/10. 1/10னா கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் லார்ஜ். சரியா? மேல ICR/ECR சொல்லுவாங்க. ஃபார்முலா பயாட் நம்பருக்கு ஃபார்முலா என்ன? ICR/ECR. ஐசிஆர்னா யாரு? மேல கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ், இன்டர்னல் கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ், கீழ வந்து எக்ஸ்டர்னல் கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். ஆமா, மேல 1 கீழ 10. அப்ப என்னன்னா ஈஸ்லர்ல பாத்தீங்கன்னா கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் தான் பெரியவன். சோ அண்ணன் யாருன்னா கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். In transient conduction, Biot number is less than 0.1. That lumped capacity method is used. Biot number greater than 0.1 cannot be applicable, lumped. So in this situation, both conductive and convective resistance are comparable. So various parameters required for transient analysis are taken from ISO chart. In this situation, both internal conductive resistance and external convective resistance are equally important. None is negligible. அப்படின்றான். ஸோ நெக்லிஜிபிள் அப்படின்றது வந்து வராது அப்படின்றா. முன்னாடி 4th ஆப்ஷன் போங்க. ஈக்குவல் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா நன் இஸ் நெக்லிஜிபிள். ஓகே, சரி, ஓகே, ப்ரொசீட். பி தான் ஆப்ஷன். நெக்ஸ்ட் சார் ஓவர். சார் ஓவர். ஸோ இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருந்து வாங்க, அப்படியே முன்னாடி போயிடுங்க. இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்தோம்னா லம்ப்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பயாட் நம்பரை பத்தி பார்த்தோம். ஈஸ்லர் சார்ட்டை பத்தி பார்த்தோம். முக்கியமா ஃபின் வந்து எந்த பக்கம், ஸ்கின் வந்து எப்படி எந்த பக்கம் இது பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். ஃபின் வந்து ஹாட் சைட்ல வந்து எஃபெக்டிவா இருக்க மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபின் வந்து கோல்டு சைட்ல தான் எஃபெக்டிவா இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம். அப்புறம் சர்ஃபேஸ் ஏரியாவை அதிகப்படுத்தணும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ரூட் சைட்ல வந்து மேக்ஸிமம் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் இது வந்து ஃபின்ஸ் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் தெர்மோகண்டக்டிவிட்டி அதிகம், அதெல்லாம் பார்த்தோம். எஃபெக்ட்னஸ் ஃபார்முலா KP/H கப்பா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சு சொன்னீங்க.
ஸோ நெக்ஸ்ட் இது அதே தான் எஃபெக்டிவ் நாட் ஸோ எஃபெக்டிவ் அப்படின்றது ஒரு ரெண்டு பக்கம் எஃபெக்டிவா சேமா இருக்காது. அப்புறம் வந்து வேரியபிள் வந்து அது ரேட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கும். ஆனா ரைட் ஆங்கிளா இருக்கும் நம்ம நினைப்போம், ரைட் ஆங்கிளா இதுக்கு தேவையில்லை, வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நாலாவது ஆப்ஷன் வந்து வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃபைன். அப்புறம் இங்க வந்து டயமீட்டர், டென்சிட்டி, ஸ்பெசிபிக் ஹீட் செல்லுபடி ஆகாது. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட், சர்ஃபேஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் லார்ஜா இருக்கணும் தெர்மோகப்பிளுக்கு. ஏஸ்லெஸ் சார்ட் வந்து பயாட் நம்பர் லெஸ் தென் 0.1. ஸோ கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கணும். கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் தம்பி, கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அண்ணன். நெக்ஸ்ட் முடிஞ்சுதா? ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு பார்த்தோம். ஸ்டாப் ஷேர் தி ஸ்கிரீன். தேங்க்யூ சாம்பியன். ஸோ வந்து இது வந்து நல்லா இருந்தது, நல்ல டிஸ்கஷன். ஸோ ஐபிசிஎல் வந்து கரெக்டா இது பண்ண ஆரம்பிச்சு. இப்போ நீங்க டேக் நோட்ஸ் எடுத்துட்டு இங்க வந்து சென்ட் இட் டு மீ. என்னென்ன இப்போ இது ரிலவெண்டா என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுமோ டேக் கிறிஸ்பி நோட்ஸ் அண்ட் சென்ட் இட் டு மீ அண்ட் வி வில் மீட் அகைன். சரியா? ஓகே சார். ஓகே. ஒரு 10 மினிட்ஸ் வந்து 10 மினிட்ஸ் பிரேக் விட்டுட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணுவோம் நெக்ஸ்ட் டாபிக். ஓகே சார். ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார்.